ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம வண்டலூர் ஜூ தான் வந்திருக்கோம். டே 2ங்க இன்றைக்கி சென்னையில். வண்டலூர் நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அதனால சரி நம்ம வண்டலூர் ஜூ சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. இங்கே நமக்கு உள்ளே என்ன மாதிரியான அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரைடு இருக்குதுங்க. நம்ம சஃபாரி ரைடு இருக்குது, எலக்ட்ரிக் வண்டி இருக்குது, நம்ம அதில் போகலாம். இல்லை அதுக்கு இல்லாமல் நம்ம சைக்கிள் இருக்குது, இல்லை நடந்து கூட போகலாங்க. நம்ம எந்த ஆப்ஷன் போனோம்னா எல்லா அனிமலையும் சுற்றி பார்க்கலாம். என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லி கிளம்புனாங்க. கார் பார்க்கிங்க்கு 150 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் உள்ளே போகலான்னு சொல்லி அப்படியே உள்ளே கிளம்புனாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்தோன்னா நிறைய க்ரீன் கலர் போர்டு வச்சுருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுலேயே நம்ம புக் யுவர் டிக்கெட்ஸுங்கிற மாதிரி QR கோடு மட்டும் போட்டிருந்தாங்க. நம்ம ஜஸ்ட்டு அதில் அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி கூட நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க. நம்ம DSLR கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கேமராக்களில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்னங்கிறது தெரியலேங்கிறதுனால நம்ம கவுண்டர்லேயே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. கவுண்டரில் பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம டிக்கெட்டில் என்ன ப்ரைஸ்க்கெலாம் சேல் பண்ணுறாங்க என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடத்துல லெஃப்ட் சைடில் போட்டிருப்பாங்க. பெரியவங்களுக்கு 200, சின்னவங்களுக்கு 50 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்ததுன்னா 50 ருபீஸ் தாங்க. அதே மாதிரி நீங்கள் கேமரா பார்த்தோம்னா DSLR கேமரா இல்லை நார்மல் கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 350 ருபீஸ் பே பண்ணால் போதும். வீடியோ கேமரா மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 750 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணுங்க. அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே கிளம்புனோம். உள்ளே போகும்போதே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய பேக்கையுமே அவங்க செக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இந்த பிளாஸ்டிக் பேப்பரு இதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம அங்கே கீழே போட்டக்கூடாதுங்கிறதுனால ஒன்றுமே தரவாக செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா நமக்கு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டிகிட்டு இருந்ததுங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாருமே முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் பக்கத்தில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா அந்த நீர்வீழ்ச்சி பார்த்தோன்னா நம்ம அந்த சாரல் மேலே தெரிக்கிற மாதிரி இருந்ததுங்க. பக்கத்தில் நிற்கிறதுக்கே நல்லா இருந்தது. பார்த்துட்டு நம்ம அப்படியே சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே கிளம்புனோம். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன்றுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா எப்படியெல்லாம் போனோம்னா, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறது என்னங்கிறதே தெரியாமையே டைம் நிறையா போயிடும். அதனால் நம்ம நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்த உடனே பார்த்தோன்னா நமக்கு ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா உள்ளே என்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட முக்கியமாக நம்ம இப்போ நம்மளுடைய லொக்கேஷன் எங்கேங்கிறத நம்ம அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு அந்த டைரெக்ஷன்லாம் தெரியும். இப்போ நம்ம லொக்கேஷன் ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். அதில் நம்ம லெஃப்ட் சைடில் போனோன்னே இந்த அனிமல் பார்க்கலாம், ரைட் சைடில் போனோன்னே எந்த அனிமல் பார்க்கலாங்கிறத நம்ம ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம எப்படி போகலாம் என்னங்கிறத நம்ம அது மூலிமா தெரிஞ்சுக்கலாங்க. அப்படியே உள்ளே நடந்து போனோங்க. உள்ளே நடந்து போகும்போது பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சூப்பரான சிங்கத்தோட சிலை வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்ல கம்பீரமாக இருந்ததுங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தோன்னா நமக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கான பூங்கா இருக்குது. இதில் தூரி அந்த சறுக்கி விளையாடுறதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. நிறைய பேர் இருந்தாலுமே விளையாடலாம். சரி நம்ம உள்ளே போயிட்டு நம்ம உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு சைக்கிளில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் சைக்கிளில் பார்த்தோம்னா டபுள் சேர முடியாது. அதனால் நம்ம பஸ்ஸோ இல்லை இதோ எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கலான்னு சொல்லி போனோங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சஃபாரி அந்த வண்டி இருக்குது இல்லையா, அதில் போகிறதுக்கு 150 ருபீஸ் ஒரு அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா நமக்கு சேம் அதே மாதிரி தாங்க. நமக்கு 30 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அந்த பஸ்ஸில் சஃபாரி ரைடுக்கு. 1 ஹவருக்கு சிங்கம் மான் இருக்கிற பகுதியில் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கிறோம். அதுக்கு 150 ருபீஸ் அடல்ட்டுக்கு, ப்ளஸ் குழந்தைங்களுக்கு 50 ரூபாங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா சைக்கிளுங்க. சைக்கிளில் எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம நார்மல் சைக்கிள் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துலாங்க. 500 ருபீஸ் நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம டெபாசிட் அமௌண்ட் மாதிரி கட்டணும். கட்டிட்டு நம்ம பர் ஹவருக்கு அந்த சைக்கிளுக்கு 106 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நார்மல் சைக்கிளுக்கு 300 ரூபா ப்ளஸ் 35 ருபீஸ் நமக்கு பர் ஹவருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் ஓட்டுறோமோ அதை பொறுத்து நம்ம கம்மியான டைம் ஓட்டியிருந்தோம்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டில் கழிச்சிட்டு பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான டிக்கெட் தான் எடுத்துருக்கோங்க. இதுக்கு எப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்றா போகிறதுக்கு வேண்டி நாங்கள் வெயிட் பண்ணாங்க. வண்டி உள்ளே போயிட்டு திருப்பி அடுத்தது பிக்கப்புக்கு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணோம். எங்க 13 பேர் இருக்கோம், எக்ஸ்ட்ராவே இருக்கும்.
அக்கா முன்னால் உட்காரலாமா? எல்லாம் ஒன்றா தான். எல்லாம். அப்புறம் இந்த வண்டியில் ஏற்றுறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே கையில் ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேக் வந்து நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க. அது டேக் வந்து நம்ம கையில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்குங்க. எல்லாருமே வண்டியில் ஏறிட்டு ஜாலியாக அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தாங்க. உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஒன்றுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம ஒரு ஸ்டேஜில் என்னென்னலாம் சொல்ல வர்றோங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். உள்ளே வந்த உடனே பேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதிலிருந்து நீங்கள் எல்லாமே லைனாக சுற்றி பார்த்துட்டு வந்து நின்றுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உள்ளே போகும்போது பார்த்தோம்னா நம்ம நாட்டோட தேசிய பறவை வந்து மயிலில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மயில் நாங்கள் வந்த உடனே எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி மயில் தோகையை விரித்து ஆடிட்டு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் மிரரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கணுங்கிறதுனால நம்ம இந்த பக்கம் இருந்து வீடியோ எடுத்துருக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம மயிலையே வந்து வெள்ளை கலர் மயிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஹாசிகா வந்து நல்லா வேடிக்கை பார்த்தாங்க. ஒன்றும் அந்த மயில் இதெல்லாம் வந்து நல்லா வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தா. அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா மான்குட்டி மாதிரி ஒன்று இருந்ததுங்க. பேர் பார்த்தோம்னா சருகுமான்னு போட்டிருந்தது. அது மான்லேயே வந்து ரொம்ப குட்டியூண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு இதாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது, க்யூட்டாகவும் இருந்தது. சரி, அடுத்தடுத்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஓட்டேரி ஏரிக்கு வருகை தாருங்கள்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. பார்த்தா ஒரு வெள்ளை கலர் முடி இருக்கிற மாதிரியான ஒரு மங்கி ஒன்று இருந்தது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து நேபாள் கிரே லங்கருங்கிற ஒரு வகை வந்து குரங்குகளில் சொல்லுவாங்க. அந்த வகையை சார்ந்த குரங்குகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி குரங்குகள் இல்லாமல் அதோட முடியெல்லாம் வந்து பார்த்தோம்னா வெள்ளை கலரில் இருக்கும். ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தும் பார்க்குற மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்து வர்றதுக்கு இல்லாமல் பெரிய குழி மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால நம்ம அது நினச்சாலும் அதை தாண்டி வெளியே வர முடியாது. நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மயிலே வந்து பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து உள்ளே இருந்ததுங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக காமிச்சிட்றேன். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் இருக்குது என்னங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்கலாம். அப்புறம் கிளியிலையுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இது வந்து நார்மலாக நம்ம ஊரில் பார்த்துருப்போம் இந்த மாதிரியான கிளி. அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையான கிளிகளுமே வந்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாங்க. கிளிகளில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அது எல்லாமே கூண்டு வந்து எம்டியாக இருந்தது ஒரு சிலதெல்லாம். அதுக்கப்புறம் கிளிகளை பார்த்து முடிச்சுட்டு வரும்போதே பார்த்தோன்னா மான் ஒன்று சூப்பராக கொம்போடு நின்றுட்டு இருந்தது. அது பக்கத்துலேயும் வந்தது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
பார்த்துட்டே சார். அது எல்லாரும் ஒவ்வொன்றும் கொடுத்து ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதனால் அது கொடுக்கக்கூடாது. போல வாங்க வருஷ வாங்க வாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி நடந்தோம்னா கையிலேயே தொட்டுக்கலாங்க, அந்தளவுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தது. நானும் தொட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது மான். அதை நீங்கள் அதை எனக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க. அதாவது ஃப்ரண்ட்ல வந்து கேப் ஃப்ரீயா பட் லைட்டா இதுதான் தெரியுதுன்னா நம்ம அந்த பகுதியில இருந்து அது கடிக்குது இல்ல சும்மா வருஷம் சும்மா சொன்ன புடி கடிக்கவே சும்மா அது பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய சைஸ் கொம்பு இருக்கிற மாதிரி, ரெட்டை கொம்பு மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரியான மான் நிறையா இருந்ததுங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் கொம்பு. எப்படி குத்தி வச்சுன்னு தெரியுமா? இதெல்லாம் இப்படியே குத்தி தூக்கிடுவோனே. இங்கே எப்படி எல்லாம் ஜாலியாக வந்துருக்காங்க. வர்ஷிகா வந்து வண்டியில் போகணுன்னு சொல்லி இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் நம்ம எல்லாமே சுற்றி பார்த்ததுனால வண்டியில் போயிடலான்னு சொல்லி எல்லாருமே வண்டியில் ஏறிட்டோம். அது அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம நீங்கள் வந்து ஒரு நிழல் கூட மாதிரி சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே வந்து நின்றுட்டோன்னா நமக்கு அடுத்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்களே நிறுத்திடுவாங்க. போகிற வழியில் பார்த்தோம்னா நிறைய காட்டெருமையெல்லாம் மேயிற மாதிரி இருந்ததுங்க. இப்போ நம்ம அடுத்தது அங்கே உள்ளே போயிட்டு என்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம அங்கே இறங்க போகிற இடத்துல வந்து புலி இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம ஆல்ரெடி திரிஷூர் ஜூவில் போட்டிருப்போம். அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக சூப்பராக இருந்தது. இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உள்ளே போய் காமிக்கிறேங்க உங்களுக்கு. தோடுறதெல்லாம் முடியாது, தோட்டன்னு வச்சுக்கிட்டு தலையை பிடிச்சி ஒரே அப்படி தூக்கிடுவோம். அதுக்கப்புறமா வண்டலூர் ஜூன்னு போட்டு நம்ம அந்த வண்டலூர் ஜூவோட டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அதில் எல்லாருமே முன்னால் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் மேலே ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் போய் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே மேலே போனாங்க. எங்க இருக்கு ஆண்டி? இங்க இருக்குடி, இங்க இருக்கு பாரு, நீந்தது பாரு. இங்க வர்ற பாக்குது அது. இது வந்து நம்ம பக்கத்துலேயும் போய் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறங்கினோன்னா கண்ணாடி மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம அது பக்கத்துலேயே வருதுங்க நம்ம போய் நின்னோன்னா. பேரை பார்த்தா நீர் நாயின்னு வச்சுருக்கு, ஆனால் பூனை மாதிரி தான் கத்திட்டு இருந்ததுங்க. நல்லா இருந்தது ஆனால் அது நீந்துறதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் அதே மாதிரி புளியை பார்க்குறதுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நிறைய மான்கள் வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டியாக கொம்பு இருக்கிற மாதிரி, கொம்பு வந்து குட்டிங்க ஆனால் மான் சைஸோட வந்து நல்ல சரியான சைஸ் இருந்தது. சரி, நம்ம பார்க்க வந்த புளியை வந்து போய் பார்த்துடலாங்க.
இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம ராயல் வங்கப்புலின்னு சொல்லி போட்டு பேர் போட்டிருந்தாங்க. அந்த டைகர் 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 பாரு அந்த பாரு டைகர் பத்தியா ஓய் இங்க பாத்தியா புலி வந்து பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக இருந்ததுங்க. ஆனால் திரிசூரில் பக்கத்துலேயே பார்த்தோம், ஆனால் இங்கே அப்படி பார்க்க முடியல. இது வந்து என்ன பக்கத்துலேயே வந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. புலியோட கலரு அந்த இதெல்லாத்தையும் வச்சு எந்த பகுதியை சார்ந்த புலி அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கிற மாதிரி புலியோட நிறம் அந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நமக்கு வந்து சவுத்து சைனா டைகரு, ராயல் பெங்கால் டைகரு அந்த மாதிரி அதோட நிறத்தை வச்சு நம்ம அதை வந்து அந்த நிறம் அதோட வரியெல்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் பக்கத்தில் பார்க்க முடியல, இருந்தாலும் கீழே வந்து இன்னும் 2 புலி இருக்குது, அதில் வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது போகிற வழியிலேயே சிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை போய் பார்த்துடலாம் வாங்க. அந்த சிங்கத்தோட அந்த கர்ஜனை மட்டும் கேட்டுதுங்க. எல்லாம் நிறைய பேர் அதுக்கு வேண்டியதே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு போய் காமிக்கிறேன். சிங்கம் மட்டும் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன பண்ணியுமே அதை பார்க்கவே முடியலங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் சிங்கம்னு நினைக்கிறேன். இப்போ அதை பெருசாக பார்க்க முடியலங்கிறதுனால சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அப்படியே கீழே இறங்கலான்னு சொல்லி இறங்க ஆரம்பித்தோம். புலி சிங்கம் 2க்குமே பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா மான் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மானுமே வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் இருந்தது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன் பாருங்கள். சரி நம்ம மான் வந்து நிறைய பார்த்துட்டோம், அதனால் சரி நம்ம இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்புனாங்க. அப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா இது காட்டெருமை வந்து நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. சரியான சைஸுங்க, நல்ல பல்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கு வந்து தீன் போடுறதுக்காக உள்ளே போனாங்க. இப்போ நான் அதையுமே உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஜைஜாண்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதோடய மசிலெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குங்க. அனிமல்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது, நல்லா பசுந்தீவனம் எல்லாமே கொடுத்து நல்லா தான் வச்சுருக்காங்க. பார்க்கலையே தெரியுதுங்க. எல்லாமே அனிமல் எல்லாமே நல்லா ஊக்கமாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து கிளம்பலான்னு சொல்லி அப்படியே உள்ள வேறு அனிமல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோங்க. உள்ளேயும் வந்து கடைகளும் வந்து போட்டிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாப்கார்ன் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இதில் நிறைய நமக்கு வந்து சிக்கன் 65 ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளான ரேட்டில் வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. காஃபி டீயெல்லாம் 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு பானிபூரி இதெல்லாம் வந்து 50 ருபீஸு அந்த மாதிரி இதுக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெருசாக ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லைங்க, அதனால் நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலும் வாங்கிக்கலாம். ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருந்தது. அடுத்த பிளேஸ் போகிறதுக்காக எல்லாருமே வந்து நம்ம இந்த மாதிரி நிழல் கூட மாதிரி இருக்குங்க, அங்கே வந்து உட்காந்தோன்னா நமக்கு அடுத்தடுத்த வண்டி வரும்போது நம்ம அதில் ஏறி அப்படியே அடுத்த பிளேஸ் போய்க்கலாங்க. பஸ் இறங்கி பஸ் இல்லை ஃபஸ்ட்டு கேண்டி பாருங்க பஸ் ஓகேங்களா. செகண்ட் இல்லை உல்ஃபா என்ன ஜக்கல், ரெண்டாவது ஓகேங்களா. மூணாவது வந்து வெள்ளப்பண்ணு போயிட்டு பார்த்து வெயிட் பண்ணுங்க, அங்கேயே வண்டி வரும் பஸ். ஓகே 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 மாடு இங்கே வர்றி மான் இங்கே வர்றி ஃப்ரீயா வந்துருக்கு. ஓடு வருஷே ஒன்றும் பண்ணாது மிரட்டக்கூடாது. மிரட்டினீங்கன்னா ஓடிடு. அதான் படிக்குது. மிரட்டக்கூடாது. மெதுவாக போய் தொடணும். ஒன்றும் பண்ணாது வருஷம், தைரியமாக தொடு.
கடிச்சு வச்சிரு கம்மன் இருங்க. மான் வந்து பார்த்தோன்னா நல்ல தைரியமாக எல்லோரு கூடயுமே சர்வசாதாரணமாக வந்து இது பண்ணிச்சுங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் நேரம் பக்கத்தில் நின்றுட்டு விளையாண்டுருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. குட்டீஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கரடி பார்க்க போகிற வழியில் பார்த்தோம்னா மழை துளி விழுகிற மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. வா மாப்பிள்ளையா ஒடியா 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 எப்படி இருக்குது? ஜாலியாக அதில் விளையாண்டுட்டே இருந்தாங்க. நம்மளுக்குமே வந்து அதில் மழை சாரல் மாதிரி வர்றது நல்லா இருந்தது. கொஞ்சம் நடந்து வேர்க்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வந்து கரடியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோங்க. பார்த்திங்களா சிறு கரடி. அதை வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிறவாங்க. எப்படி இருக்குதுன்னு பாரு வருஷம் பார்க்கறதுக்கு வேண்டி வர்ற மாதிரி வருது பாருங்க. சிறுகரடியே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸ் பெரிய சைஸ் தான் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இப்போ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து இனி என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கூட பார்த்துக்கலாங்க. அதில் லொக்கேஷன் வந்து நம்ம எந்த இடம் இருக்கோங்கிறத ரெட் கலரில் நம்ம லொக்கேஷன் மார்க் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்த கரடி பார்த்துடலாம் வாங்க. அது பெருசாக இருக்கும் போல். இது வந்து இமாலய கரடின்னு சொல்லி பேர் போட்டிருந்தாங்க. சைஸ் சரியான சைஸுங்க. பார்த்தாலே கொஞ்சம் டெரராக தான் இருந்தது. அது மேலே ஏறி உட்காந்துட்டு எல்லோரும் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருந்தது. இதையுமே நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேங்க. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா டெரராக இருந்ததுங்க. நல்லா ஃபோட்டோவுக்கு வந்து சூப்பராக போஸ் கொடுத்துட்டு போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், எப்படி பல் இதுக்குமே பயங்கரமான சைஸில் பல் இருந்ததுங்க. இது வந்து இமாலய கரடின்னு இதுக்கு பேர் வந்து சொல்கிறாங்க. மூந்து போக்குது யாரையும் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்குது வச்சு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிப்பா. கரடியை வந்து எப்படியோ நல்லா பார்த்துட்டோங்க. பார்த்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து புலி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, புலியை வந்து பார்க்குறதுக்காக அப்படியே போனோம். இது வந்து வங்கப்புலின்னு சொல்லி போட்டிருந்தது. நம்ம மேலே பார்த்தது வந்து ராயல் வங்கப்புலி ஏதோ போட்டிருந்தாங்க. இது வந்து இதாவது பக்கத்தில் வருதான்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுவுமே கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி வந்து நான் அது பக்கத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதா முடிவு பண்ணி நின்றுட்டே தான் இருந்தாங்க. புலி வந்து அப்படியே எல்லோரும் இருக்கிற பக்கமாக வந்து நகர ஆரம்பிச்சதுங்க. முன்னாடி வர ஆரம்பிச்சது. நான் உங்களுக்கு அந்த பக்கமாக போய் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் வாங்க. இந்த இதில் வந்து பார்த்தோன்னா கரடி புலி எல்லாமே நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்க முடிஞ்சுங்க. நீங்கள் அதே மாதிரி சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து எப்படி வேணுமோ அங்கே போய் கூட நம்ம நின்று பார்த்துக்கலாங்க. சரி, எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க. அதனால் ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு வந்து வீட்டிலேருந்து ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை மட்டும் நம்ம அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
அப்புறம் அங்கேயே வந்து பார்த்தோம்னா இந்திய குள்ள நரின்னு சொல்லி போட்டு ஒரு குட்டியூண்டாக இருந்ததுங்க. அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரி. இந்த பக்கம் வா, தண்ணி இங்கே தான் வருது. நல்லா இருக்கா? ஏய் காசு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஐயோ அம்மா. சரி வாங்க. மழை சாரல் மாதிரி வர்றதில் வந்து ஹாசிக்காவோ எல்லாருமே நல்லா விளையாடினாங்க குழந்தைங்க. அப்புறம் பக்கத்துலேயும் வந்து இன்னொரு விதமான நரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து எக்கச்சக்கமான செடிகள் இருந்ததுங்க, அதனால் எங்களுக்கு பெருசாக பார்க்க முடியல. இங்கே இருக்கிறது வந்து கோல்டன் ஜாக் நரி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹாசிகா வந்து கீழே இறங்கி நடக்கணும்னு ஆசைப்பட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைனாலாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தோங்க. இங்கே வந்து ஹைனா நிறைய வெரைட்டி இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான அனிமல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. இப்போது உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கிரே ஓல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு ஓநாய்ங்க. இது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாக அந்த நாயெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரியே தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா சிறுத்தை வந்து 2 சிறுத்தை பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரியே வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துடலாங்க. இது வந்து அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போஸ் கொடுத்து உட்காந்துட்டு இருந்ததுங்க. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸ் தான் பார்க்குறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. எந்த அனிமலுக்கு எந்த மாதிரி இடம் கொடுக்கணும் அதெல்லாமே வச்சு பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற இது வந்து பார்த்தோம்னா சிறுத்தை வேணால் நல்லா க்ளோஸ்அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேங்க. நீங்கள் வந்து மத்தியான நேரங்கிறது கொஞ்சம் மத்தியான நேரம் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி போயிடுச்சுங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இன்னும் நிறைய அனிமல் இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே அடுத்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஓரளவுக்கு க்ளோஸ்அப்பில் பார்க்க முடிஞ்சு இல்லையா, அதனால் அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்தோன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி கோடியக்கரை அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பார்க்க முடியல, அதனால் உங்களுக்கு ஃபோட்டோஸாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸுங்க. ஒன்றுமே வந்து ஒரு டைப்பில் இருக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் சும்மா ப்ளைனாக பார்த்தோம்னா நமக்கு இது என்ன எல்லாருமே பறவைதானேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய வெரைட்டிஸ் வந்து அதில் உள்ளே இருந்ததுங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஒன்றையும் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸுமே இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருந்ததுங்க இது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நல்ல பெரிய சைஸ் கிளாஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க. அது இல்லாமல் பாம்பு முதலையெல்லாம் இருக்கிற டைரெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அதில் போகிற வழியிலேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு பெரிய சைஸில் வந்து நம்ம எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி இன்றைக்கி குரூப்பாக நின்று பின்னாடி பார்த்தோன்னா நமக்கு பேர்ட்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம நின்று கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸ் கிளாஸ்லாம் வந்து வச்சு போட்டிருந்தாங்க. அங்கே போனோம்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து நமக்கு அந்த பறவைங்கள்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குங்க.
இப்போ நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். எக்கச்சக்கமான பறவைகள் வந்து நமக்கு பின்னாடி பேக்ரவுண்டாக இருக்கும். நம்ம அங்கே முன்னால் நின்று எடுத்துக்கலாம். எல்லாமே விசிபிள் கிளாஸ் தான். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் கருப்பு குளத்தாமை அப்படின்னு சொல்லியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே தான் இருந்தது. மேலே 1-2 இருந்தது, அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆமைகள்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு குட்டி ஆமை பாருங்கள், அங்கே அதோட அம்மா அந்த இதுக்கிட்ட வந்து எப்படி ஊறி அப்படியே மெதுவாக நடந்து போகிறத பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது வந்து என்ன வகையான ஆமை அப்படிங்கிறது வந்து நம்ம அப்படி ஒன்றுமே வந்து நம்ம அந்த போர்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரியான டைப்பு என்னங்கிறது. இது வந்து பார்த்தோன்னா நம்ம உடும்பு வந்து ஏதோ தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான உடும்புங்களாமா. அது வந்து பார்க்க முடியல. சரி நம்ம அதுக்கு அடுத்தது உள்ளே போயிட்டு பாம்பு முதலையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பார்க்கலான்னு சொல்லி அப்படியே உள்ளே போனாங்க. முதல்ல வேணால் பார்க்க முடிஞ்சிச்சு, குட்டியாக தான் இருந்ததுங்க. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிற பாருங்கள். நல்லா சிரிச்சுட்டே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தது. முதல்ல அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ளே ஊர்வன இல்லம்னு சொல்லி ஒன்று இருந்ததுங்க. அதுக்கு போகிற வழியில் பார்த்தோம்னா நம்ம மஞ்சள் அனகோண்டான்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. மீடியம் சைஸில் தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம அந்த ஊர்வன இல்லம்குள்ளே வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய இது வந்து உள்ளே போய் படுத்துட்டு இருந்தது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல. ஹைலைட்டாக இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிட்றேன். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எந்தெந்த இதெல்லாம் வந்து பார்க்கலாம் என்னங்கிறத நீங்கள் இதிலையே ஃபைன் பண்ணிக்கலாம். நிறைய கண்ணாடி கூண்டு வந்து பார்த்தோம்னா எல்லாம் பாம்பு சுருண்டு படுத்துட்ருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சிலது மட்டும்தான் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. பாம்பு பாருங்கள், அந்த இதுக்குள்ளே சுருண்டு படுத்துட்டு இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஊர்வன வகையில் இவ்வளோ மட்டும்தான் நம்ம இது பண்ண முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிங் கோப்ராக்குன்னு தனியாக ஒரு இது வந்து ராஜநாகமுக்கு வந்து தனியாக ஒரு இது போட்டு வச்சுருந்தாங்க. நான் இது நாள் வரைக்கும் ராஜநாகம் பார்த்ததில்ல, அதனால் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போனாங்க. ஸோ அந்த ராஜநாகம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன். அது படுத்துட்டு இருந்தது. ராஜநாகம் வந்து சரியான லென்த்தாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு படுத்துட்டு இருந்ததுனால பெருசாக பார்க்க முடியல. சரி, நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டி வர்றதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பித்தோங்க. ஆனால் என்னென்னா இந்த வண்டி நாங்கள் எடுத்தது இந்த வண்டி தான் எடுத்தோம். நம்ம நிற்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா எல்லா வண்டியுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்தது. அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப நேரமாக வண்டியே கிடைக்காமல் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கிடச்ச வண்டியில் ஏறி எல்லோரும் கிளம்புற மாதிரி இருந்தது. போகிற வழியில் இதுதான் யானை, அதுதான் ஒட்டகச்சிவிங்க அந்த மாதிரி காமிச்சாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்பாட்டில் நிறுத்துங்க, நாங்கள் அதை நிறுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமாவே வர்றோங்கிற மாதிரி சொல்லி நிறுத்த சொல்லிட்டோம் வண்டியை. நீங்கள் வந்து யானை வந்து எப்படி பார்த்தாலுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம சப்போஸ் நீங்கள் அது கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால வெயிட் பண்ணிங்கன்னா அது நமக்கு பக்கத்தில் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் தூரமாக இருக்குதுன்னு சொல்லி போகாமல் கொஞ்ச நேரம் நின்றனாலே அது இடம் மாறி வர்றதுனால நம்ம வந்து அதை பார்த்துட்டு கூட போய்க்கலாம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து அது பெரியதாக தெரியலனாலும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. நம்மளுமே வந்து இந்த மாதிரி அனிமலை வந்து பக்கத்தில் வந்து நம்ம பார்க்குறதுங்கிறது இதுக்கு முன்னால் பார்த்துருப்போமான்னு தெரியல. அதனால் நம்மளுக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, அப்படியே வந்து உள்ளே கிளம்பலான்னு சொல்லி நடந்து அப்படியே போக ஆரம்பித்தாங்க. யானையை பார்த்து முடிச்சு அப்படியே போகும்போது பார்த்தோன்னா ரைனோஸ் வந்து வச்சுருந்ததாங்க. அதில் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருந்தது. அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேங்க, க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன்.
நல்லா சரியான சைஸுங்க, பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரகாடாக இருக்கிற மாதிரி இருந்தது அதோட ஸ்கின் எல்லாம். கொம்பெல்லாம் இருக்குத்தாங்க இதுக்கு. கொம்பை அப்படி போனோம்னா குத்தி தள்ளிடுவோம். அது மேலே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ஸ்கின்னு, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீர் யானை வந்து நம்ம பார்த்துடலாங்க. அது பக்கத்துலேயே வந்து நீர் யானையும் இருந்தது. அது வந்து வெளியில் தரையில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஏதோ பொறுக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ இலையெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருந்தது. ஏதோ சாப்பிட்ற கொடுத்துருக்காங்களா என்னங்கிறது தெரியல. இப்போ போட்டு முடிச்சிட்டோம்பா. இப்போ நம்ம பார்த்தது வந்து நீர் யானை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா காட்டு பன்னிகள் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு இருந்தது. எங்கள் ஊர் பக்கம் நிறையா இருக்கும், ஆனால் நிறையா இருந்தாலும் பார்க்குறது வந்து ரேர் தான். அதனால் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸாக எடுத்து காமிச்சிருக்கேன், பாருங்கள். அதில் வர்ஷிகா வந்து சடியாமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் தூக்க, அதெல்லாம் எடுக்காத. அதுக்கப்புறமா ஒட்டகச்சிவிங்கியும் வந்து அங்கே இருந்ததுங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சரியான ஹைட்டுங்க. அது வந்து பொரித்து சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஹைட்டான மரமெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து அதை இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நெருப்பு கோழியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நெருப்பு கோழி கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நைட் டைம் இருக்கக்கூடிய, அதாவது இருட்டில் மட்டும் வாழக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையும் வந்து உள்ளே தனியாக வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிச்சிட்றேங்க. நம்ம வந்து இருட்டிலே வாழக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அதில் நிறைய வந்து பார்த்தோன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி டைமாக இருந்தது. அப்புறம் வண்டி வந்தோடனே நம்ம அதிலெல்லாம் ஏறிட்டு நீ வெளியே போகலான்னு சொல்லி அப்படியே கிளம்பிட்டோங்க. அதே மாதிரி நம்ம வெளியில் வரும்போதுமே வந்து நம்ம கையில் இருக்கிற டேக் எல்லாத்தையுமே வந்து எத்தனை பேர் இருக்குமோ அவங்க எல்லோரும் கையில் இருக்கிற டேக்கையுமே வந்து கட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கணும். கழட்டி கொடுத்துடணுமாம்மா?
அப்படியே வெளியே வரலான்னு சொல்லி வெளியில் வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா நிறைய குட்டீஸ் வந்து நின்றுட்டு இருந்தானுங்க. எல்லாம் பயங்கரமாக போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தானுங்க. சரி நம்ம அப்படியே அங்கே வந்து கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. பொம்மை இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. சரி அதுவும் வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துலாம் வாங்க. அப்புறம் கேப் எவ்வளோ? கேப் எவ்வளோ? இங்கே 200. இது எல்லாமே 200 தானே? இல்லை, இது 160, இது 180, இது 200, இது 180 வரும், இது 120. இது அந்த கீ செயினில் எவ்வளோ? எல்லாமே ஒன்று ஒரு ரேட்டு உள்ளே போயிடுங்க. எல்லாமே நல்ல ப்ரீமியமாக இருந்ததுங்க. குவாலிட்டி வந்து நம்ம வெளியில் வாங்குற மாதிரி இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய பொம்மைங்க வந்து அனிமலோட பொம்மைங்கள்லாம் வந்துமே சேல் பண்ணிட்டுருந்தாங்க. காரில் வைக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்களா, அதனால சரி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் ஒன்றும் சாப்பிடல, அதனால் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி எல்லோரும் உள்ளே கிளம்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும் நம்ம கவர் பண்ண முடியலைங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து நம்ம நிறைய குழந்தைங்க இருந்தாலும் ஒரே டைமில் விளையாடலாம், அந்தளவுக்கு பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. டைம் ஆகிட்டதுனால எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் சரி நம்ம நீ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கிளம்புனோம். சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம இங்கே என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் போகிறோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஆல்ரெடி உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருந்ததில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதோட மெனு வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கே வெளியில் வந்த உடனே பார்த்தோன்னா இங்கேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் வந்து நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. லன்ச் டைம் வந்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து 130 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஒயிட் ரைஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு சிக்கன் கறியோடு வந்து 160 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்ட் ரைஸ் வந்து 70 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணோன்னா 30 ரூபா கொடுத்து வாங்கணும். 10 ரூபா வந்து டெபாசிட் அமௌண்ட்டுங்க. திருப்பி நம்ம அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த 10 ருபீ வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து உள்ளே போட்டக்கூடாதுங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதில் அட்மாஸ்பியர் வந்து பார்த்தோன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்காகட்டும் இல்லை எல்லாமே கவுண்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் கர்ட் ரைஸு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனாங்க. இன்னொரு 2 இந்த மங்கி மட்டும் பார்த்தோம்னா கொரிலா அதெல்லாம் வந்து அங்கே முன்னால் இருந்ததுங்க. அது மட்டும் நாங்கள் பார்க்க முடியல. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு இடம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கிட்ஸு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வர்ஷுவும் நானும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.